அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்கள் எண்ணிக்கையை காண்க. ஒரு முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம், அது தலைகீழா இருந்தாலும் பரவாயில்ல, நேரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கான்செப்ட் வரும்போது ஒரே ஒரு ஃபார்முலா தான், 4n + 1. இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஒரு பெரிய முக்கோணம், அதை விட்டுருனுப்பா, அதுக்கு உள்ள எத்தனை முக்கோணம் வருதுன்னு பாருங்க. இது ஒன்று இருக்கா, இது ஒரு முக்கோணம், ஓகேவா? அதுக்கடுத்து இது ஒரு முக்கோணமா, 2. இது ஒரு முக்கோணமா, அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு? 3 முக்கோணம் இருக்கு. அப்போ எண்ணுக்கு பதிலாக என்னது, என்னது இதில் 3. சிம்பிள் கான்செப்ட். அப்போ 4 × 3 4n, அதுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன்ப்பா, +1. அப்போ என்ன ஒரு 12 + 1 = 13. அவ்வளோதான். இதுக்குள்ள எத்தனை முக்கோணம் வந்தாலும் 4n + 1 அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னொன்று இருக்குப்பா. இப்போ பாருங்களேன், ஒரு முக்கோணம் இருக்கு, அதுக்குள்ள இப்படி ஒரு முக்கோணம் உருவாக்குறேன். அதுக்குள்ள ஒரு முக்கோணம் உருவாக்குனா, ஏற்கனவே ஒரே ஒரு முக்கோணம் இருக்கா, இப்போ ஒரு முக்கோணம் வந்ததுனால 1 2 3 4. அப்போ ஒரு முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் வரும்போது 4 புதிய முக்கோணம் உருவாக்குது. 4 புதிய முக்கோணங்களை உருவாக்குதுப்பா. இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போதும். இப்போ ஹோம்வொர்க் சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா. நான் உங்களுக்கு நடத்துனது யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் சம்பா. இதை நீங்க செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.